So yeah, start guys. Background is கேக்குதா? ஓகே கேட்கல. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது அரேயில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஃபைண்ட் பண்ணுவோம்ல, இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு எலிமெண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆட் இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ணி அந்த ஆட் இண்டெக்ஸில் உள்ள நம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் டிஜிட், இப்போ அது வந்து அந்த நம்பர் வந்து ஒரு 2 டிஜிட் நம்பராக இருக்கலாம், இல்லை 3 டிஜிட் நம்பராக இருக்கலாம், இல்லை சிங்கிள் டிஜிட் நம்பராக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்து அதெல்லாம் அடிஷன் பண்ணிட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கான டாஸ்க்கு. இதுக்கு நம்ம வந்து க்ளோட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் ஆட் அடிஷன் அண்டர்ஸ்கோரே போடாமல் நேம் டைப் பண்ணால் ஒரு மாதிரி இருக்குது, மிஸ்பெல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கேயும் ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டுக்கலாம். ஓகேவா? தென் ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் வாய்டாக கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ள வேல்யூஸ் பாஸ் பண்ணி இது வந்து ஒரு அரே அப்படின்ற கொடுத்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி, ஸோ தென் ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பேசிக்கல் டூ எதனா ஒரு நம்பர் ரெண்டமாக போடுறேன். 1 5 4 3 -1 2 3. இப்போ சில பேர் சில லெஜன்ஸுக்கெலாம் சில டவுட்ஸ் இருக்கும். இப்போ நான் மைனஸ் போடுறேன்னு, அப்போ வந்து எனக்கு மைனஸ் மட்டும் எடுத்து அடிஷன் எங்கள் மைனஸ் மட்டும் எப்படிங்க எடுக்கும்? மைனஸோடு பக்கத்தில் இருக்க நம்பரும் சேர்த்து தான் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ -1னா -1 இதுதான் இந்த நம்பருக்கான -1 2 3க்கான ஃபர்ஸ்ட் டிஜிட். ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கும், மைனஸ் மட்டும்லாம் எடுக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி புதுசெல்லாம் யோசிச்சு கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. கேட்டாலும் ஆன்சர் சொல்லலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு நம்பர் விடுவோம். ஓகே, ஒரே ஒரு -1 தான். ஓகேங்களா? இது எடுத்துட்டேன். சரி, இது வந்து இந்த அரேயோட லென்த்து ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம். 54 வேணாம். இப்போ 1 2 3 4 2 3 4 5 6 7 9. ஓகே, 9 இருக்குது. சரி, 9 வச்சுப்போம். 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது கைஸ் இந்த ஏன்ற அரேக்குள்ளே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், சம்முன்னு. எதுக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணோம்ல, அது வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணல. ஸோ அதுக்காக இந்த சம்முன்ற ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டே. தென் ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ ட்ராவர்சிங், இதை வந்து ட்ராவர்சிங் சொல்லுவோம். ட்ராவர்சிங்னா என்னென்னா, இப்போ இது இருக்குதுல்ல, இந்த அரேக்குள்ளே 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 9 எலிமெண்ட்ஸில் ஒவ்வொரு அரேவாக விசிட் பண்ணோம் என்னோட கர்சர் வந்து. ஓகேங்களா? இந்த கர்சர் வந்து 12 போய் விசிட் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் வந்து 1, நெக்ஸ்ட்டு 5 4 3. இதே மாதிரி இந்த அரேக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் 1 டைம் விசிட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஈச் டைம் நான் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு லூப் எழுதிக்கிறேன். ஐ இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஐ வந்து ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ I 0 வந்துச்சுன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0th இண்டெக்ஸ்லேருந்து. 0th இண்டெக்ஸ் இங்கே என்ன இருக்குது, 12 இருக்குது. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஐ என்னடாச்சு, அச்சோ, ம் 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் வந்து I less than ஏ வேரியபிளில் தான் நான் இந்த இது இருக்கு, அது இருக்கு. ஸோ A of lengthன்றது இட் இஸ் ஜஸ்ட் அன் கீவேர்டு which is used to
மெஷர் தி லென்த் வித்தின் திஸ் அரே. அதாவது லென்த் ஆஃப் எலிமெண்ட்ஸ். லென்த் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னா 1 2 3 4, அதாவது 9 எலிமெண்ட்ஸ் இருக்குதுல்ல. ஸோ இங்கே வந்து 9ன்ற ஒரு இது வேல்யூ இருக்கும். ஏ டாட் லென்த்னா ஏ டாட் லென்த்துக்கு வந்து 9ன்ற ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? அந்த 9ஐ விட ஐ லெஸ் தானாக இருக்குதா அப்படின்ற ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் இந்த ஃபார் லூப் இந்த பிளாக் உள்ளே போகும் நம்மளுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐயை வந்து ++ பண்ணணும். ஐயை வந்து இப்போ நான் ++ பண்ணாமல் விட்டா, நம்ம போன ஒரு ப்ரோக்ராமிங் இதுலேயே பார்த்துருக்கோம் செஷனில், ஐயை ++ பண்ணாமல் விட்டா இது வந்து இன்ஃபினிட்டி லூப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஐயை ++, ஏன்னா ஐ ++ பண்ணனா ஐ வந்து 0வாகவே இருக்கும். 0வாகவே இருந்தால் இங்கே வந்து 9ஆகவே இருக்கும். ஸோ 0 லெஸ் தென் 9ஆகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபினிட்டி லூப் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஐ வந்து அடிஷன் பண்ணால் 1 ஆகும் 2 ஆகும். ஒன்ஸ் 9 ஆகும். 9 லெஸ் தென் 9 ஆகும். இல்லை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஃபார் லூப் அந்த ஃபார் பிளாக்குள்ளேருந்து வெளில வந்துடும் கர்சர். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள் டிஎன்ஐ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணனா, இப்போ நான் எதுக்கு இந்த கவுண்ட்டை நான் போடுறேன்னா, நான் வந்து ஒரு லாஜிக் எழுதுறேன். அதாவது 1 செகண்ட் இருக்குங்க. ஓகே, int count is equal to 0, then int tempனு ஒரு நியூ வேரியபிள் எடுத்துட்டு அதுக்குள்ள a of I போடுறேன். a of I னா என்னதுன்னா a of I னா என்னதுன்னா ஏன்ற ஒரு அரே வேரியபிள். ஓகேங்களா? இதில் ஐ வந்து ஐ என்னவா இருக்குது, இனிஷியலாக 0வா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லூப்பில் வந்து 0 வந்துச்சுன்னா 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 12 இருக்குது. அப்போ வந்து இதில் வந்து 12ன்ற ஒரு வேல்யூ இருக்கும். 12 வந்து டெம்பில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லூப்பில். செகண்ட் லூப்பில் I + I வந்து 1 ஆகும். அப்போ 1 வந்து டெம்பில் ஸ்டோர் ஆகும் மறுபடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு லூப்பும் இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் 1 டைம் வந்து டெம்பில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த 1 டைம் டெம்பில் ஸ்டோர் ஆகும்போது இதை வச்சு நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாஜிக் வந்து பில்ட் பண்ணோம். ஓகேங்களா? இஃப் வந்து இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இஃப் ஐ, ஓகேங்களா, ஐ மாட் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0, அதாவது ஈவன் நம்பராக இருக்குதான்னு பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம ஆடு தானே கண்டுபிடிக்கிறோம், எதுக்கு எல்ஸ் தேவையில்லாமல் டேரெக்டாக ஆடுக்கே நம்ம போட்டுடலாம். இஃப் ஐ, அதாவது ஐ வந்து ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். 0 mod 2 நாட் ஈக்குவல் டு 0. ஆமாம் இருங்க, 0 mod 2 ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணலாம். ChatGPT is 0 mod என்னது, I mod 2 not equal to 0. Not equal to 0. No, expression I mod 2 not equal to 0 is false. Sorry, 0 mod 2 not equal to 0. அப்போ 0 mod 2 equal to 0வா? Calculate the remainder when 0 is divisible by 2. This 0 is divided by 2. 0 with the remainder of 0. ஓகே, அப்போ வந்து ஐ வந்து 0வாக இருக்கும்போது இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை நம்ம வந்து அந்த போட்டுருக்கோம் 0 not less 2 not equal to 0. ஓகேங்களா? தென் ஓகே, இதுக்குள்ளே கொடுக்குறேன் நம்ம ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். வைல் லூப் கிரியேட் பண்ணிட்டு
while loopல வந்து இப்போ நான் வந்து ஏவே ஒரு கண்டிஷனில் இது பண்ணுறேன். ஏ ஆஃப் ஐ, அதாவது இன்கேஸ் இது வந்து ஒரு 3 ஆவோ, இங்கே வந்து ஒரு 3 இருந்துச்சுன்னு வைங்களேன், இது வந்து ஆப்வியஸாக 3 மாடலஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0னா இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆக போகுது. ட்ரூ ஆகிடி அப்படி உள்ளே வந்துச்சுன்னா இதுக்குள்ளே ஒரு டாஸ்க் நான் மேக் பண்ணுறேன். அப்போ அந்த ஏஎஃப்ஐ அதாவது 3ன்னு இருந்துச்சுன்னா அந்த 3 வந்து கண்டிஷன் போடணும். என்ன பண்ணலாம், கவுண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணுவோம். கவுண்ட் digit of the number. ஸோ கவுண்ட்ஸ் அதாவது நம்பர்ஸில் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த கவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இங்கே நான் இது பண்ணிருக்கேன்ல, டிஎன்டே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்ல. ஸோ அதை வந்து ப்ளஸ் பண்ணுறேன். இங்கே என்ன கண்டிஷன் கொடுக்கலாம், ஏ ஆஃப் ஐ. ஓகே, இப்போ ஒரு நம்பர் வந்து 0 வந்துச்சுன்னா அதை அடிஷன் பண்ணியும் ப்ரோஜனம் இல்லை. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 எஸ்கேஸ் இப்படியும் கொடுக்கலாம். இப்போ நம்மலாம் இது பண்ணிருக்கோம் படிச்சிருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லெஸ் தேன் 9 அந்த மாதிரிலாம் கண்டிஷன் கொடுப்போம். பட் நம்ம இந்த மாதிரியே கொடுக்கலாம். அதாவது நாட் 0வாக இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து கவுண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணினே இருக்கும், டிஜிட் பண்ணினே இருக்கு. ஒன்ஸ் வந்து இப்போ இதில் என்ன ஆகும்னா, நான் சொல்கிறேனே, இப்போ 12 எடுத்துப்போம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே எடுத்துப்போம். 12 வந்து நான் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், இதை போட்டால் தான் உங்களுக்கு இது புரியுது. கவுண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணணும். தென் இது வந்து அதாவது லாஸ்ட் 1 டிஜிட்டை வந்து மைனஸ் பண்ணினே வரும். இப்போ நான் 12 பாஸ் பண்ணேன்னா இது வந்து எனக்கு 1ஆக மாறிடும். இந்த 2 வந்து எடுத்துரும், ஏன்னா 10ஆல் 12 டிவைட் பண்ணால் 1 வரும். ஓகேங்களா, இதுதான் எங்கள் விஷயம். அதே மாதிரி தான் இப்போ நான் 5 4 3 அதாவது தேர்ட் எலிமெண்ட் இது இப்பயே தூக்கம். நான் இதை டிவைட் பண்ணேன்னா ஸோ லாஸ்ட்டில் இருக்க 3 போயிடும். இது ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும், மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே. ஸோ இது போயிடும். 53 ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து 54ஆக இருக்கும். ஓகேங்களா, 3 போயிட்டு தென் நெக்ஸ்ட் லூப்பில் வந்து 4 போயிடும். 4 போயிட்டு 5 ஆகும். அகைன் நெக்ஸ்ட் லூப் ரன் ஆகும்போது 5ம் போயிடும். ஓகேங்களா, 10ஆல் டிவைட் பண்ணும்போது 5ம் போயிடும். 5ம் போயிடுச்சுன்னா அது வந்து 0. அப்போ ஏஎஃப்ஐ வந்து இதான், இந்த 5 4 3 தான். அப்போ மைனஸ் ஆகிட்டே வரும்போது இது வந்து 0 வந்துச்சுன்னா இங்கே நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்னா ஏஎஃப்ஐ நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா, அப்போ ஏஎஃப்ஐ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கவே கூடாது. அது வரைக்கும் எனக்கு வந்து இந்த லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். இன்கேஸ் 0 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த லூப்பை பிரேக் பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஓகேங்களா, இதுதான் இங்கே நான் கொடுத்துருக்க கண்டிஷன். சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார் லூப் எதுக்காகனா அதாவது அந்த என்ன சொல்றது, ஆக்சுவலாக இங்கே நான் பண்ணுறேன், இது பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம வந்து கவுண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். கவுண்ட் டிஜிட் ஆஃப் கவுண்ட் டிஜிட். ஓகே, நான் புதுசாக ஒரு இதுவே கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஓகே ஐஜே இசட் வச்சுக்கலாம். இசட் equal to 1 and then
z then count z plus plus. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு கவுண்ட் வந்து ஸ்டோர் ஆகி வரும்ல. இப்போ நான் வந்து 543 கொடுக்குறேன்னா என்னோட கவுண்ட் வந்து 3 இருக்கும். ஸோ 3 டைம்ஸ் இது வந்து லூப் ஆகும். ஓகேங்களா இந்த கண்டிஷனு. நான் இந்த ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் நான் சொல்கிறேன் 543 ஒரே ஒரு எலிமெண்ட். மிச்ச எலிமெண்ட்டுக்குலாம் நம்ம வந்து ப்ரோக்ராம் வைஸாக ஃபுல்லாக போடும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேங்களா 1 2. ஸோ 2 டைம்ஸ் மட்டும்தான் இது வந்து லூப் ஆகும். ஓகேங்களா 2 டைம்ஸ் மட்டும்தான் லூப் ஆகும் இந்த 3 டிஜிட் நம்பர் கொடுத்தா. இன்கேஸ் நான் 2 டிஜிட் நம்பர், அதாவது இங்கே வந்து 11 வருதுன்னு வைங்களேன். ஸோ 11ஓட கவுண்ட் என்னது 2. ஸோ z less than 2னா இது வந்து வெறும் 1 டைம் மட்டும்தான் லூப் ரன் ஆகும். 2 less than 2ன்னு வரும்போது கண்டிஷன் பிரேக் ஆகி இந்த பிளாக் விட்டு இப்படி வெளில வந்துடும். இப்போ இதுக்குள்ள நம்ம பார்ப்போம். இங்கே நம்ம டெம்ப் கொடுத்துருக்கோம் பார்த்துருக்கீங்களா. AFI ஃபர்ஸ்ட் AFIல 12 இருக்கும். ஸோ இந்த 12 வந்து 10 equal to 5 10. ஸோ இங்கே வந்து நான் வந்து இது பண்ணுறேன். 12 வந்து மறுபடியும், அதாவது ஒரு புது லூப் போட்டு மறுபடியும் இந்த டெம்புன்ற இந்த 12 வந்து நான் இது பண்ணிக்கிறேன், டிவைட் பண்ணி 1ஆ மாற்றிக்கிறேன். 12 divides 10 equal to 1. ஓகேங்களா. இப்போ இது கவுண்ட் 2ஆக இருக்கும். ஸோ கவுண்ட் 2 இருந்தால் 1 டைம் மட்டும்தான் லூப் ஆகும். ஏன்னா இங்கே வந்து லெஸ் தென் கொடுத்துருக்கேன். லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுத்தா 2 டைம்ஸ் ரன் ஆகும். நம்மளுக்கு வந்து லாஜிக்கே தப்பாயிடும். ஸோ லெஸ் தென் கொடுத்துருக்கேன். ஸோ டெம்ப்பு வந்து இதுவாகிட்டு டெம்பில் ஸ்டோர் ஆகும். டெம்பில் வந்து 1 ஸ்டோர் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து சம் பண்ணோம்ல நம்ம. சம் this is plus equal to temp. இப்போ நான் வந்து இந்த டெம்பில் வந்து 1 வருமா ஃபஸ்ட் எலிமெண்ட்டா. நெக்ஸ்ட் எலிமெண்ட்டா 1 மட்டும்தான் வரும். அதோட நெக்ஸ்ட் எலிமெண்ட்டு 543ல 5 மட்டும் வரும். அதோட நெக்ஸ்ட் வந்து -1, தென் 1, தென் 7, தென் 1, தென் 5, தென் -7. ஸோ இதெல்லாமே அடிஷன் பண்ணி பார்க்கலாமா. இங்கேருந்து calculate this. மைனஸ் ஆர்த்தாலும் இருக்கும். One plus இப்பெல்லாம் போட்டால் ஃபஸ்ட் இதுவே ஆகாது. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்னால் மைனஸாக தான் இருக்கும். பார்க்கலாம் ChatGPT ஒர்க் ஆகுதா என்னன்னு. நம்ம ஒர்க் ஆகணும், ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஆக்சுவலாக யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல, இங்கே வந்து +5 இருக்கும், -1 இருந்துச்சுன்னா அந்த என்னது அதிகமான வேல்யூ உள்ள நம்பரோட சைன் வந்து தான் எடுத்துக்கோங்க. Result of the expression is 13 guys. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து 13 பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். system.out.println sum
ஜஸ்ட் சிம்பிள் சம் எதோட சம் ஆஃப் ஆல் ஆட் இண்டெக்ஸ் ஆட் இண்டெக்ஸா ஆமாம் ஆட் இண்டெக்ஸ் தான் sum of all odd index elements டுவெல்லா இன்னும் 13ல வருது எப்படி 12 இருக்கும் இருங்க 1 1 5 minus 1 7 1 5 minus 1 guys ChatGPT தப்பா சொல்லுது sum of all odd index numbers ChatGPT கிட்டே ஆர்கியூ பண்ணுவோம் என்ன சொல்றோம் let's recalculate the expression step by step to ensure accuracy. The sum is indeed 13. If you believe the answer should be 12, please double check the initial expression for any errors or provide any additional context as calculated. The expression 1 plus ChatGPT பிடிவாதமாக இருக்குது கைஸ் அதோட டிசிஷனில் அது மாறவே மாட்டேங்குது இப்போ நம்ம தான் மாற்றிக்கணும் போல எங்கே இது ஆகுது எங்கே 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 லைன் பை லைனாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு அரே இதுன்னு வந்து லாஸ்ட்டாக சம் பண்ணுறதுக்கு சம்மு அதாவது ஆட் இண்டெக்ஸில் உள்ள sum of all odd index elements ஐயோ ஆட் இண்டெக்ஸ் எலிமெண்ட்ஸ் தானே நம்ம இது பண்ணுவோம் நம்ம ஏன் இங்கே எல்லா இதுத்தையும் ஆட் பண்ணிருக்கோம் கைஸ் சாரி கைஸ் ஆட் இண்டெக்ஸ்னா 0 1 ஆட் அப்போ இது எடுக்கிறோம் 1 எல்லா கோட்டையும் அழிங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து போடுங்க அந்த மாதிரி தான் இருக்குது 1 ப்ளஸ் -1 plus 1 plus -1 plus 7 plus 5 5க்கு மேலே எதுவுமே இருக்காது ஆடு வந்து இங்கே என்னன்னா இது 0வா 0 திட்டக்ஸா 1 3 5 7 இது வந்து 8 9 எதுவுமே இல்லை 9th எலிமெண்ட் எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஆட் பண்ணால் நம்ம இதுலேயே ஆட் பண்ணி பார்ப்போம் 1 ப்ளஸ் -1 ஆமாம் ஆமாம் இது வந்து 1 -1 ஆகிடும் 0 ஆகிடும் அப்போ 7 + 5 வந்து 12 கரெக்ட் தாங்க ப்ரோக்ராம் கரெக்ட் தான் நம்ம தான் கொஞ்சம் ஆக்சுவலாக நம்ம போட்ட ப்ரோக்ராம் வந்து என்ன டாப்பிக்கோ அதையே நம்ம மறந்துட்டோம் அதனால தான் பிரச்சனை கேல்குலேட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக தான் வந்து ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்ப்போம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல்